சில்லுன்னு இருக்க இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பிரியாணி செஞ்சுட்டு, அதுக்கு சூப்பர் காம்போவான கத்திரிக்காய் கிரேவி செய்யலாமா? இதை செய்ய பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும். இப்போ அதே பேன்லயே 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துட்டு சாஃப்ட் ஆற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதுலயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா சாப் பண்ணி சேர்த்துட்டு, இது கூட 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து, கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்த மாரி தனி மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்லயே வச்சு வதக்குவோம். இப்போ இதுல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி நல்லா ஹைல வச்சு கொதிக்க விடுவோம். கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்களோட சுவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எவ்வளவு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துட்டு அகைன் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வச்சு கொதிக்க விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி ஃபுல்லாவே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அது சரியா இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியா கை ஃபுல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.